பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்த ஒவ்வொருவரையும் தேவன் நினைவு கூறும்படியாக இந்த டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கேட்கிற நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் பெருக செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முதலாவது வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 34:10 ஒருவர் வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன கிடைக்கும்? ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். அந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை தேடும் போது தேவனுடைய கிருபையால கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே, கொஞ்சம் ஜெபம் கேட்கப்பட்ட உடனே அப்படியே ஆண்டவர் விட்டுறக்கூடாது. இதுக்கு மேல எவ்வளோ ஆசீர்வாதம் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன இல்லையா? ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்துல தேவன் நமக்கு எவ்வளோ அற்புதங்களை, எவ்வளோ அதிசயங்களை நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை உண்மையா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கத்தை தேவன் என்ன செய்வாரு? சந்தோஷமாக மாற்றுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றணும்னா, உன் துக்கத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்யணும்னா, அவர் இரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆத்துமாவே, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். யாருக்கு வெளிச்சமா இருப்பார் ஆண்டவர்? யாருக்கு வெளிச்சமா இருப்பாரு? அவரை தேடுகிறவர்களுக்கு தான். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தருடைய மகா கிருபையினாலே அவர் வெளிச்சமா இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, நாளன்னைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை பாதுகாக்கிறவர் ஒருவர் இருப்பார். ஆனால் அவர்தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் அவர். நம்முடைய இருளை வெளிச்சமாக்குற தேவன் அவர். ஆனா இன்னைக்கு தேவ கிருபையினால அவரை மட்டும் மறந்துட்டு மீதி எல்லா காரியத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அல்லேலூயா. அவரை மட்டும் மறந்துடுறோம், மீதி எல்லாத்தையும் சேர்த்துடுறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. வாசிக்கலாம். 1 யோவான், தேவனுடைய கிருபையினாலே 1 யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தோட வல்லமை என்ன தெரியுமா? பரிசுத்தமான ஆண்டவருடைய ரத்தம் என்ன தெரியுமா? முதல்ல நம்ம என்ன பண்ணுது? ஆண்டவருடைய ரத்தம், ஹல்லேலூயா, திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான விலையேறப்பட்ட வார்த்தை.
எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முதலாவது சகல பாவங்களையும் நம்ம நீக்கும்படி. ஒரு மனுஷன் அறிந்து அறியாம, தெரிந்தோ தெரியாமலே, கண் பார்வை, சரீர பார்வை, கை பார்வை, எத்தனையோ பாவங்களை செய்கிற மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிறது என்னடான்னா அவருடைய ரத்தம் தான். பாவத்துக்கு மாத்திரை மருந்து என்ன இருக்குதா மெடிக்கல்ல? அல்லேலூயா. வேற எல்லாத்துக்கும் மெடிக்கல்ல மாத்திரைங்குது, ஊசிங்குது இல்ல? எல்லாத்துக்கும் என்ன ஆகுது? ஊசிக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு அநேகர் துணை போவாங்க கர்த்தருடைய கிருபையினால. திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு கர்த்தருடைய கிருபையினால பார்த்தீங்கன்னா ஒரு கருவை கலைக்கிறதுக்கு இந்த அம்மா ஊசி போடும், இந்த அம்மா போயிட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் சேர்த்தோம் கருவை கலைக்கிறதுக்கு. ஞானஸ்தானம் எடுத்தது. அல்லேலூயா. ஏன்? காசு கொடுப்பாங்க, துட்டு. எவ்வளவு தருவாங்க? பாவத்துக்கு துட்டு தருவாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஒரு கொலை செய்யற நீ மறந்துடாத. கொலை செய்யற மறந்துடாத. ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவனுடைய பாவத்துக்கு நீ துணை போவாயான முதல் அடி உனக்கு தான் கர்த்தர் தருவார். இந்த திருவந்த நாள்ல தேவனுடைய கிருபையினால சொல்றேன். பணம் சம்பாரிச்சிடலாம், ஆனா இப்படிதான் சம்பாதிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன பண்ணமா? என்ன பண்ணுது? சுத்திகரி. நம்மளை சுத்தம் பண்றது எதிரானா அவருடைய ரத்தம் தான். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அதுக்கு வரவே மாட்டோம். ரத்தத்தின் சரீரத்தையும் மானம் பண்ண கர்த்தருடைய கிருபையினால என்ன பண்ண மாட்டோம்? வரமாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே இல்லை. அது மாத்திரம் இல்ல, தேவன் சொல்றாரு அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தா ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஒருவரோட ஒருவன் எப்படிதான் இருப்பான்? ஐக்கியம், அன்பு, சமாதானம். கர்த்தருடைய கிருபை, அவருடைய ரத்தம் வெளியேறப்பட்டது. அதை கூட அசட்டை பண்ணி அதை கூட எடுக்கிறதுக்கு உனக்கு மனம் இல்லை, அதை கூட தேவனுடைய சமூகத்துல வந்து நீ பானம் பண்ண உனக்கு மனசு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில, ஏன்னா ஒரு மனிதனுடைய சுபாவங்களை அறிந்து அவரையே ஒதுக்கி வைக்கிறார். ரத்தம் வெளியேறப்பட்ட புனிதமானது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா வாசிக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின நிருபத்திலே கர்த்தருடைய வார்த்தை தேடி வருது பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 6:56 ஒரு வாசித்து பாருங்க. நல்லா கேளு. அந்த சராசரம் படைத்த ஆண்டவர் பேசுகிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பயபக்தியோடு அவர் ரத்தத்தையும் அவர் சரீரத்தையும் யார் ஒருத்தர் பானம் பண்றாங்களோ அவங்களோடு தான் ஆண்டவர் இருப்பார், இல்லைன்னா இருக்க மாட்டார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? அல்லேலூயா. அவர் இருந்தான்னா இல்லைன்னா எனக்கு என்னய்யா? எனக்கு பணம் கூட இருந்தா போதும் ஐயா. அல்லேலூயா. என்ன ஒண்ணு நமக்கு? அல்லேலூயா. என்ன இருந்தா போதும் எனக்கு? பணம் இருந்தா போதும். அவர் இருந்தான்னா இல்லைன்னா எனக்கு என்னய்யா? எனக்கு வேண்டியது என்னது? அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளே, பிசாசானவன் உங்களை எவ்வளவாய் கட்டி வலிக்கிறான் என்பதை ஒரு கணம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மாயமான மாயஜாலமான கிறிஸ்துவலா நீ இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது உள்ளத்துல தெய்வ பயம் இருக்கணும். கொஞ்சமாவது தெய்வத்துல கர்த்தருடைய கிருபையில உணர்வு இருக்கணும். தெய்வ பயம் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
தேவ பிள்ளைகளே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். உன் கூட அவர் இருக்கணும்னா எப்படி வருவாரு? உனக்கு ஒரு வெளியேறப்பட்ட திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்க. உன் கூட வரணும்னா இந்த பந்திய உன் வாழ்நாள் முழுவதும் அதை விட்டு விலகவே கூடாது. எத்தனை பேரு கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா? அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய மகா பெரிய கிருபை உன்னோட எது நம்ம கூட இருக்குதோ இல்லையா, அவர் ஒருவர் இருந்தா எல்லாம் நம்ம கூட வரையா. அவர் நம்மோட கூட இருந்தா போதும். கர்த்தர் கிருபைனால வாசிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொலேசரி எழுதின நிருபத்திலே கர்த்தருடைய மகாபெரிய கிருபைனால ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. வாசிக்கலாம். கொலேசரி எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவருடைய வார்த்தையை கேளுங்க. கொலேசரி, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமா தமக்கு ஒப்புராக்கி கொள்ளவும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொலேசரி எழுதின நிருபம் 1:20 தேவனுடைய வார்த்தை. எப்படி? அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு என்ன வேணும்? சமாதானம். இந்த இரத்தத்தையும் சரீரத்தை நீ பானம் பண்ணும் போதுதான் உனக்கு சமாதானம் கிடைக்கும். உனக்கு சமாதானம் இல்லைன்னா தேவன் உன்னோட இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இரத்தமும் சரீரமும் விலையேற பெற்றது. அதை ஒரு மனிதன் பானம் பண்ணும் போது, பயபக்தியோடு எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, உன் வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே சமாதானத்தை. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தை. இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளே, இந்த 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024ஆம் வருஷத்திலே கர்த்தர் உன் ஆத்துமா பலப்படுத்தும்படி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், அவர் ரத்தத்தை கூட உன்னால பானம் பண்ண முடியாத அளவுக்கு பிசாசு பிசாச கட்டி பிடிச்சு நீ கூடவே பிரயாணம் பண்றியா? ஒரு ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண முடியாத அளவுக்கு பிசாசு கூட ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. எவ்வளவு நிர்விசாரம் பாருங்க, எவ்வளவு அவபக்தி பாருங்க. இதோ பிள்ளைகளே, நான் பார்க்கிறேன் கடவுளுடைய கிருபைனால தேவனை அறியாத ஒரு மனுஷன் ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு 2-3 செகண்ட் தான் அந்த ஒரு சிலையை பார்க்கறதுக்கு 24 மணி நேரமா நின்று இருக்கிறோம். அந்த தரிசனத்தை பார்க்க எங்கிருந்து காசு கொடுத்து ட்ரெயின் ஏறி பிளைட் பிடிச்சி அங்க போய் அந்த அந்த சிலையை பார்க்கறதுக்கு அவன் பக்தி எங்க அடிவாசல்ல இருக்கிற 1000 முறை நடக்கிற உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? உன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கா? அவருடைய ரத்தம், சிலுவிலே சிந்தின ரத்தம். சிலுவதியான நாட்கள் இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையாலே தேவனை மாலை தோறும் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அதெல்லாம் வேணாம், நமக்கு அந்த பக்தி எல்லாம் வேணாம். எப்போ நம்ம தூங்கணும், சுத்தணும், திரியணும், அந்த ஒரு தியானம் உபவாசம் அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை எவ்வளவு மனம் வருத்தப்படுவார் யோசித்து பாருங்க. வாசிங்க யாத்திராகம புஸ்தகத்திலே கர்த்தருடைய மகாபெரிய கிருபையால் இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, கேட்கிறவர்களே, தேவனுடைய மகாபெரிய கிருபை நம்மோடு இருந்து நம்ம நடத்துவதாக. யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 2 ஒருவர் வாசிங்க. நல்லா கேளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேளுங்க. தேவனுடைய மகா கிருபையாலே உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாக கர்த்தர் நானே. அல்லேலூயா. உன்னை எங்கிருந்து புறப்பட பண்ணாரு? தரித்திரத்திலிருந்து, ஒரு துன்பத்திலிருந்து, ஒரு கஷ்டத்திலிருந்து, ஒரு வியாதியிலிருந்து,
தீராத துன்பத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குனாரா இல்லையா? அல்லேலூயா. அந்த விடுதலையாக்கின தேவன் சொல்றார், அந்த விடுதலையாக்கின ஆண்டவர் சொல்றார். வாசிங்க 20:3-4. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தியாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை அல்லேலூயா அல்லேலூயா. அடிமைத்தன வீடாகிய உன்னை, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து வெளியே கொண்டு வந்த உன்னை அவர் ஆசீர்வதித்து உன் பாவத்தை மன்னித்து உன் வியாதியை சுகமாக்கி நடக்க முடியாதிருந்த உனக்கு நடையை கொடுத்து தரித்திருந்த உன்னை ஐஸ்வர்யனாக மாற்றி சகல செல்வத்தோட நல்ல வேலையை கொடுத்து சகல விதமான நன்மைகளை கொடுக்கும் போது நீ விக்கிரகத்துக்கு போய் என்ன பண்ற? ஒருத்தன் லிஸ்ட் கொடுப்பான், ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பான். இதை வாங்கிக்க, இதை வாங்கிக்க, இதை வாங்கிக்க, இதை வாங்கிக்க, இதை வாங்கிக்க. நீ ஞானஸ்தானம் எடுத்தாலே இதை வாங்கிக்க, இதை வாங்கிக்க, இதை வாங்கிக்க, இதை வாங்கிக்க. கற்பூரம் 2 கிலோ, மஞ்சள் தூள், குங்குமம், ஊதுவத்தி, சாம்பிராணி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டி மஞ்சள் இவ்வளோ, தூள் மஞ்சள் இவ்வளோ, கோபுர மஞ்சள் இவ்வளோ, இது இவ்வளோ, அது இவ்வளோ, இந்த குச்சி இவ்வளோ, எருக்குங்குச்சி இவ்வளோ, அப்புறம் இதோ நெய் வாங்கிக்கோ, நெய் பந்து வாங்கிக்கோ. யாரு நீ? ஞானஸ்தானம் எடுத்தாரு. கர்த்தர் விடுவாரா? அல்லேலூயா. விடுவாரா? கர்த்தர் விடுவாரா? அதுல உனக்கு ஒரு பெருமை. ஆனா நீ எப்படி இந்த ஆள் தெரியுமா? கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்படுற. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நீ எவ்வளவு வேதனைப்படுத்திருந்த தெரியுமா? ஒரு பிள்ளை பாக்கியத்துக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு கடவுளுடைய கிருபை, எவ்வளவு பிரச்சனை அழ. இப்ப என்ன பண்ற? கொடுத்த கடவுளை மறந்துடுற. உன் ஆசீர்வாதத்தை தெய்வத்தை மறந்துடுற. காரியம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன கிடைக்குது? அல்லேலூயா. வாசிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 58:13 ஒரு வாசித்து பாருங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் கால விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வுனால மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளும் இல்ல மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அது மகிமையா எண்ணுவாயாக. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில உனக்கு இஷ்டமானதை செய்யாத. 6 நாள் செய்ய போதாதா? அல்லேலூயா. 6 நாள் செய்யறோம் இந்த உலக வேலையை. ஒரு நாள் ஆண்டவருக்காக. எத்தனை நாள்? ஒரு நாள் யாருக்காக கொடுக்கணும்? ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இஷ்டமானதை செய்யாம. இது யார் சொல்றது? நான் சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றாரா? அல்லேலூயா. அடிமையாயிருந்த உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உன் பேரை படுமைப்படுத்துற தேவன் ஒரு நாள் என் நாமத்தை மகிமைப்படுத்துன்னு கர்த்தர் சொல்ற. அதிலே உனக்கு இஷ்டமானதபடி செய்யாதபடி உன் கால் இருக்குதே, உன் காலு அடா 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 அடா, அருமையான காலு அது. அல்லேலூயா. அந்த காலு வீங்கி போயிருந்தாலும் சரி, கோணலா இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, அது சொரிபிச்சு இருந்தாலும் சரி, அது வெடிப்புட்டு இருந்தாலும் சரி, ஆனா நீ அங்க போய் சேர்றதுக்கு படுற பாரு பிரயாசம். அடா அடா. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க,
உடம்பே சரியில்லை, ஆனாலும் என்ன பண்றது, வேலை செஞ்சுட்டு தானே வரணும். உடம்பு சரியில்லை, ஆனா என்ன பண்ணோம், வேலைக்கு போறோம். சபைக்கு வரலன்னா கேக்குறோம், உடம்பு சரியில்லை சபைக்கு வரல. அல்லேலூயா. உடம்பு சரியில்லை வேலைக்கு போற, உடம்பு சரியில்லை சபைக்கு வரல. அப்ப உன் விசுவாசம், உன் எண்ணம், உன் சிந்தனை எங்க இருக்குது பாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உடம்பு சரியில்லை வேலைக்கு வரல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர்ல, பால் கறக்கிற மாட்டுக்கு உதட்டுல புண்ணா பால் கறக்கலையா. உதட்டுல புண்ணு இருக்கிறதுக்கும் பால் கறக்கிறதுக்கும் என்ன இருக்குது? அல்லேலூயா. நம்ம சாக்கு போக்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதை வாசிக்கலாம். 58 ஏசாயா 58:14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியில உயர்ந்த இடங்களில உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் சொல்லிச்சு, இதை நான் சொல்லல, ஆண்டவரே சொல்றாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சொல்ல கேட்டு நீ நடந்து வந்தினா உன்னை என்ன செய்வாராம், உயர்ந்த இடத்துல வைப்பாராம். நான் சொல்றேன் உங்களுக்கு சாட்சியா, எனக்கு படிப்பறிவு கிடையாது. என்னை எங்க அப்பா அம்மா ஒரு பெரிய செல்வந்தனா என்னை வளர்க்கல. எனக்கு எங்க அப்பா அம்மா பெரிய டிகிரியோ காலேஜோ படிக்க வைக்கல. ஆனா என்னை இந்த அளவு ஆண்டவர் உயர்த்தினதுக்கு ஒரே காரணம் என்னடான்னா, நான் இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு இது வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. யாரை உயர்த்துவாரு? உன்னை உயர்த்துவாரா என்ன உயர்த்துவாரா? யோசிச்சுவாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. சரி, அப்படி 5 வாரமா வேலைக்கு போய் என்ன சம்பாதிச்சு வச்சுக்கிற? உன்னை உயர்த்துகிறவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அதே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தூர் வாசித்து பாருங்க. யாத்திராகம் 20:5. நீ ஒரு பொருளை உருவாக்கிட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணத, நாடகம் எல்லாம் ஆடாது. உன் உள்ளத்தை பார்க்கிறாரு ஆண்டவர். போற இடமெல்லாம் இப்படி கையெத்து கொண்டியது. போற இடமெல்லாம் கையெத்து கொண்டியது. போற இடமெல்லாம் இங்க மொத்தம் விடுது. இப்படி எப்படி? அது கூட வரலையே. எப்படி அப்படி? அது கூட வரல எனக்கு. அல்லேலூயா. கொடுக்குற மொத்தம் போதாதுன்னு இது ஒரு மொத்தம். அங்க போய் மொத்தம் கொடுக்குது. தெருவுல எல்லாம் மொத்தம் கொடுக்குறது. அல்லேலூயா. அங்க போய் அல்லேலூயா. மொத்தா சரியா போடுமா? கையெழுத்தா சரியா போடுமா? உள்ளத்தை பார்க்குறாரு ஆண்டவர். உள்ளத்தை பார்க்குறாரு. அப்புறம் சர்ச்சுக்கு வர்றதில்லை, தசம்பாகம் கொடுக்கறது இல்லை, உபவாசம் எடுக்கிறதில்லை, ஜபம் பண்றதே இல்லை, பைபிள் படிக்கிறதே இல்லை. ஒருத்தன் ஜோசிக்காரன் போவான் அந்த தெருவில், நல்ல காலம் இருக்குது. ஆத்தா சொல்றான், உனக்கு நல்ல காலம் இருக்குது, நீ எங்கிட்ட ஆகினது இத்தனை ஆகினது அத்தா ஆகினமையா, ஆத்தா சொல்ற உனக்கு நல்ல காலம் வருது. விடா ஜோசியம் பாக்குறது, கைரேகை பாக்குறது வருவான். கஷ்டத்தின் மேல கஷ்டமாகுது. என்ன பண்ணலாம்? என்ன தாங்க இது பார்க்கலாமா? கைரேகைய கூப்பிடுறது அவனை. ஐயா கைரேகை பாருங்க ஐயா. உங்க கையில 4 ரேகை நேரா போகுது, 3 ரேகை குறுக்க போகுது. இந்த கையில மீன் ஆஞ்சிட்டு வந்து ஒரு நாத்தடிக்குது, சோப்பு போட்டு கை கழுவிலையா அவன் கேட்கறான். அவங்ககிட்ட தான் காட்டுறேன், கொஞ்சம் நல்லா கையாவது நல்லா சோப்புலுக்கு எப்படியாவது கழுவிட்டு போறியா? அதுவும் கிடையாது. அல்லேலூயா. அவன் எல்லாம் உன்னை கேட்டுப்பான், எல்லாம் கேட்டுக்குன்னு சொல்லுவான். அத்தா சொல்ற, ஜக்கமா சொல்ற, 3 செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டேன்னு அது உங்க காரியம் பரிகாரம் சொல்லிட்டு அவன் ஒரு பரிகாரம் சொல்லுவான். இதை கைத்துல கட்டினா, கையில கட்டினா, இடுப்புல கட்டினா, நெந்தில கட்டினா, இல்ல வாசல் ஓரத்துல கட்டினா உனக்கு பிடிச்ச சனி புலோசுன்னுவான். இது யாரு? ஞானஸ்தானம் எடுத்தாள்.
சத்தியத்தை கேட்டாலும் கை ரேகை பார்க்குது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைய, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நான் எரிச்சலுள்ள தேவனா இருந்து என்ன பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை நான் விசாரிப்பேன். என்னாண்ட வந்துட்டு என்ன நயங்காட்டுன்னு வச்சுக்க, நான் உன்னை விட்டுருவேன், உன் பிள்ளைங்களை பிடிப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை விட்டுடுவேன், உன் பிள்ளைங்களை பிடிப்பேன். உனக்கு எங்க அன்பு அதிகமாகுது அங்க பிடிப்பேன். பிடிச்சாக்கா நான் விடுற ஆள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிடிச்சிட்டேன்னா நான் விடுற ஆள் இல்லை. நீ எனக்கே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆனா மன்னித்து மனஸ்தாபமா தேவன் உன்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உனக்கு திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உன்னை கரையேற செய்தா மீண்டும் அதே லைனுக்கு போன விட்டுருவாரா? அல்லேலூயா. ஒரு சிலர் கடவுள் என்ன உணர்த்துறாரு. நான் சொல்றேன், நான் உங்க வீட்டுல உட்காந்து பார்க்கல, சிலர் ராசி பலனை பார்க்கறாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு டிவியில, நான் உங்க வீட்டுல பார்க்கல. ஆண்டவர் சொல்றாரு, மேஷ ராசி நேயர்களே, குரு சுக்கிரன் உனக்கு உச்சியில இருக்கிறதுனால, கேது பக்கத்துல வந்ததுனால உனக்கு என்ன நடக்க போகுது இந்த நாள்ல? அல்லேலூயா. பேராசி பகுதி தப்பு. கிறிஸ்துவ பிள்ளைங்க அப்படின்னு பார்க்காதீங்க. அல்லேலூயா. உன் உள்ளத்தை பார்க்கிறாரு ஆண்டவர். பேராசி, ஜாதகம், விக்கிரக ஆராதனை, சலையை பார்த்தா நின்னுக்கிறது, சலையை பார்த்தா முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் விட்டுரு. அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண வந்து கத்துவிட பிள்ளைய எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம் இப்போ? எல்லாம் செஞ்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? தலைக்கு முக்காடு போட்டுக்கிறோம். ஆண்டவரே நீ சொல்றதெல்லாம் என்ன போட்டுக்கிறான்? தலைக்கு என்ன போட்டுக்கிறான்? எல்லாம் சகலமும் செஞ்சுட்டு முக்காடு போட்டுக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதா. அவர் மூஞ்சி பார்க்கிறவர் இல்ல, உள்ளத்தை பார்க்கிறவர். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் ரத்தத்தை சரீரத்தை பானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளையே, அசுத்தத்தோடு தேவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண கர்த்தருன்னு ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். தேவன் வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. 20:6 வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைக்கொள்ளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யறவா இருக்கேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கா, காலை தோறும் புதிதாயிருக்கா. மனதுருகா தெய்வமே இசையா, உன்ன மனதார துதிப்பே சொத்தரிப்பேன். மனதுருகா தெய்வமே இசையா, உன்ன மனதார துதிப்பே சொத்தரிப்பேன். நீ நல்லவா, சர்வ வல்லவா, நீ நல்லவா, சர்வ வல்லவா. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கா, அவை காலை தோறும் புதிதாயிருக்கா. மனதுருகா தெய்வமே இசையா, உன்ன மனதார துதிப்பே சொத்தரிப்பே. மனதுருகா தெய்வமே இசையா, உன்ன மனதார துதிப்பே சொத்தரிப்பே. மனதுருகிறதம் அவர் எப்படின்னா, உன் தலைமுறை தலைமுறையா அவர் ஆசீர்வதிப்பாரு. ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்ல, தலைமுறை 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 ஆசீர்வதிப்பாரு. ஆனா அவருக்கு எல்லா இடத்துல செய்யற மாதிரி செஞ்சினா உன் பிள்ளைங்களை பிடிப்பாரு ஆண்டவர்.
முதல்ல யாரை பிடிப்பாரு? நீ நினைச்சுக்கிறியா? ஞானஸ்தானம் எடுத்துட்டு நீ வாணுகிற வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அப்படியே போகுதுன்னு நினைச்சுக்கிறியா? உன் பிள்ளைய பிடிப்பாரு. யாரை பிடிப்பாரு? நீ எங்க பாசம் அதிகமா வச்சுக்கிறியா அங்க பிடிப்பாரு. நம்முடைய தேவன் சர்வ வல்லம் உள்ள தேவன். நீ சத்தியத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தா நீ தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நீ கீழ்ப்படியில காரியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம டாட்டா காட்டலாம்னு நினைச்சுன்னா அவரு கட்ட முடியாது. எனக்கு ஒன்னா நீ டாட்டா காட்டலாம், உன் கணவனுக்கு டாட்டா காட்டலாம், உன் மனைவிக்கு டாட்டா காட்டலாம், ஆண்டுக்கு டாட்டா காட்ட முடியாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 20:7 வாசிங்க. உன் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவன தண்டியாம விடமாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? அவருடைய பேரை நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு தெருவுல அவர் நாமத்தை நீ தூஷிச்சுன்னு வச்சுக்க, சண்டை சச்சரவு சண்டை. தெருவுல அசிங்கமா பேசுறது. ஞானஸ்தானம் எடுத்தாரு. கர்த்தர் விடுவாரா? அல்லேலூயா. இதான் விடுவாரா? உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவானா? அல்லேலூயா. உனக்கு ஒருவேளை வெறியாய் போய் பயங்கரமா கச்ச கச்ச கச்சன்னு பேசணும்னா கதுவை தாப்பால் போட்டு வீட்டுக்காரனை நீ திட்டுட்டு வீட்டுக்காரன் உன்ன திட்டட்டும். இல்லைன்னா செவுத்தை பார்த்து திட்டிக்கோ. தெருவுல ஏன் திட்டுற? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவன தண்டிக்காம விட மாட்டாரு. அல்லேலூயா. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடவுள் மேல குற்றப்படுத்தாத. நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தேவனை நீ தூஷிக்காத. தேவனுக்கு ஸ்தோத்திரம். 8 வாசித்து பாருங்க. ஓய்வு நாள எப்படிதான் ஆசாரிக்கணும்? அல்லேலூயா. பரிசுத்த நாளை எப்படி ஆசாரிக்கணும்? குடும்பத்துல சகலமும் செஞ்சுட்டு வரணுமா? குளிக்காம கொள்ளாம வரணுமா? பாவரிக்கை செய்யாம வரணுமா? சபைக்கே வராம இருக்கணுமா? சர்ச்சுன்றது என்ன? பரிசுத்த ஓய்வினால பரிசுத்தமா ஆசாரிக்க செய்வாயாக. அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசியா வாசித்து முடிப்போம். ஏசாயா 58:11 வாசிக்கலாம். தேவனுடைய மகா கிருபையினாலே அவர் நம்மோடு ஆசீர்வாடுகிறவர். அவர் 58:11 கேளு. கர்த்தருடைய வார்த்தையை நீ சத்தியமா கேட்டு அப்படியே நீ நடந்தினா கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவனுடைய கிருபையால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நித்தம் நடத்துவார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. பஞ்சம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, வருமானம் இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, டெய்லி மாசம் கொடுக்கிறவரு, டெய்லி கொடுக்கிறவரு, வாரம் கொடுக்கிறவரு, உனக்கு வருமானம், ஒரு பிசினஸ், ஒரு செய்கிற தொழில், கர்த்தருடைய கிருபையில சம்பளம், என்ன ஏது எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை என்ன செய்வாராம்? நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்துல உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நதி போல மாத்துவாராம். கரங்களை தட்டி எல்லாம் முழங்கால் படிடும். எல்லாரும் பரிசுத்த ஆவியார் உன்னோடு இடைப்பட்டு இருக்கிறார். தேவனுடைய உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றும்படி தேவன் பேசியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக கருதுவாயாக. ஓ, மேலே வானத்திலும் கீழே பூமியில உனக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டாக்காமல் இருப்பாயாக. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலதமாக்குவா. உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஒற்றாத நதி போல மாற்றுகிறவர் அவர். எத்தனை பேர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே, ஒருவேளை நான் செய்த பாவங்கள் குற்றங்கள் இருக்குமானால் ஒரு விஷயம் என் தேவனே இறங்குங்க. ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
ஆவியானவரே, ஓ இந்த நாளிலே தேவனே, விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது. ஓ தேவனே, தேவனே, அல்லேலூயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றம் படைத்த வீடே, என்னை எடுத்துக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றம் படைத்த வீடே, என்னை எடுத்துக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போல ஆமென் வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவமறியார் பாவமே செய்யாய் பாரினில் ஜீவித்தீரே. பாவமறியார் பாவமே செய்யாய் பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, அபலனான தாழ்மைதான், அபலனான தாழ்மைதான், அபலனான தாழ்மை. இயேசு ராஜா, அபலனான தாழ்மைதான், அபலனான தாழ்மைதான், அபலனான தாழ்மைதான். இயேசுவே உம்மை குறிப்பலமாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். தலை சாகிய தலவில் கரணில் உறவில் நிலையெல்லாம் பூவில் என்றே. தலை சாகிய தலவில் கரணில் உறவில் நிலையெல்லாம் பூவில் என்றே. நானோ உம்மை போல யாரும் செய்ய, நானோ உம்மை போல யாரும் செய்ய, அபலனான தாழ்மையா, 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 அபலனான தாழ்மையா. கிருபை நிறைந்த தெய்வமே, உம் மகிமையான கருத்துக்கு ஸ்தோத்திரம், உம் வல்லமையான கருத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் சிந்தின சிலுவையிலே சிந்தின ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும் என்று சொல்லி ஒரு ரத்தம் வெளியேறப்பட்டதுள்ள வேதத்தில் வாசித்தோம் அப்பா. இந்த 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024 வருஷத்திலே எங்களை உன் சமூகத்தில் அமர செய்து உன் பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் கேட்ட ஒவ்வொருவரும் சத்தியத்தில் நடக்க கிருபைதாரும். துதி கன மகிமை எல்லாம் உமைக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யார் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலோபகாரம் மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் என்ற சதா காலங்களில் அடிபிடிச்சு கர்த்தர் பலியாடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூத்திரம் கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒரு வார்த்தை பேசுவோம்.